ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெதுவடை ரெசிபி தாங்க. மெதுவடை வந்து மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் கிளாஸுங்க. இதில் வந்துட்டு நான் 2.5 கிளாஸ் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்து ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஹவர் ஊறின பிறகு எடுத்துக்கலாம். நல்லா ஊறி வந்திருக்குங்க உளுத்தம்பருப்பு. வடைக்கு அரைக்கும்போது ரொம்ப நேரம் உளுந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1 மணி நேரமே தாராளமாக போதும். இப்போ நான் கிரைண்டரில் தாங்க அரைக்க போகிறேன். நீங்கள் மினி கிரைண்டர் இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. நான் பெரிய கிரைண்டரில் அரைக்கிறேன். அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. 1/4 கிலோ பருப்புக்கு இந்த அளவு தண்ணி எடுத்து தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் குடிக்கும்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தண்ணியை ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைச்சி விடணும். பருப்புலாம் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா மசிய அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஓரமெல்லாம் எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. கொஞ்சம் கூட பருப்பு இல்லாத மாதிரி அரைச்சிருக்கேங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சுடும்போது ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டேங்க. வடை மாவை தொட்டு போடுறதுக்கு ஒரு நல்ல தண்ணியை ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து கையிலேயே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் விட்டுடலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. வடை போட ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுமே வடையை எடுத்துடலாங்க. பாருங்கள் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கும்போதே. இதே மாதிரி எல்லா பேட்சஸுமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் கையிலே தான் எடுத்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் விட்டுடுறேன். இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் வடை நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வருங்க. எல்லா பேட்சஸும் பொரித்து எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.